சோழ நாட்டு திவ்யதேசங்களிலே ரொம்ப பிரதானமான திவ்யதேசம். 4000 பாசுரங்களும் பிறந்ததற்கு திவ்யதேசம். அடுத்து திருக்குடந்தை கும்பகோணம் என்னும் திவ்யதேசம் 12வது திவ்யதேசம். கும்பகோணம் எல்லாரும் அறிந்தது. 6ஆமுதன்னு பெருமாளுக்கு திருநாமம். சாரங்கபாணின்னு உற்சவரை கொண்டாடுறோம். ஒரு க்ஷேத்திரம் மட்டுமில்லை, 3 கோவில்கள் உள்ளேயே. சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ராமசுவாமி கோவில். திருக்குடந்தை ஆராத அமுதன். சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா அபர்யாப்தாமிருதன், தமிழில் சொல்லணும்னா ஆராத அமுதன். ஒரு கோவில் 2 கோவில் இல்லை, ஊர் முழுக்க கோவில். கும்பகோணத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே மகாமகத்தாலேயே பெரிய பேர் பெற்ற கோவில். எங்கு திரும்பி பார்த்தாலும் சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில்கள் 2 நிறைஞ்சிருக்கிற ஊர். அந்த ஊருக்கே பெருமை சேர்ப்பவள் காவேரி தாயார். காவிரியாலேயே பெருமை. இப்போ அந்த காவிரிக்கும் இந்த கும்பகோணம்ங்கிறதுக்கும் முதல்ல பேர் காரணம் பார்க்கணும் இல்லையோ. கும்பம்னா குடம், கோணம்னா மூலை. கும்பகோணம், கும்பகோணம்னா என்ன? அந்த சரித்திரம் பார்ப்போம். பிரம்மா ஜகத்தை எல்லாம் படைக்க வேணும் என்பதற்காக சிறந்த குடத்தை எடுத்து அதற்குள் வித்துக்களை எல்லாம் இட்டு வைத்தார். சிருஷ்டி காலத்துக்கு தேவையான வித்துக்கள். அந்த வித்து உள்ளே இருந்து ஹிமாச்சலத்தில் ஜாகிரதையாக வைக்கப்பட்டிருந்துதான். கங்கை வழியாக அந்த குடம் அடிச்சுன்னு வந்தது. ஒவ்வொரு நதியாக தாண்டி தாண்டி வந்தது. நதி நீரை அன்னைக்கு இணைச்சிருக்கா போல் இருக்கு பாருங்க. இப்போ தானே மெதுவாக அதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா ஹிமாச்சலத்திலேருந்து கங்கை வழியாக வந்து, யமுனை வழியாக வந்து, அதே மாதிரி நடுவில் இருக்கிற கோதாவரியை பற்றி, கிருஷ்ணா நதியை பற்றி, நமக்கு வடக்க இருக்கிற பாலாற்றை பற்றி, அப்படியே தெற்க காவிரி அளவுக்கு வந்து சேர்ந்தது. காவிரி கிட்டக்க வரச்சே பெருமானுடைய ஆசையாலே அந்த கும்பம் குடத்தினுடைய மூல வழியாக விதைகளெல்லாம் வெளியில் விழுந்தது. கும்பம் சாஞ்சதுனால விதை வெளியில் விழுந்தது. அதை வைத்துக்கொண்டே சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்டது. கும்பத்தினுடைய கோணத்திலிருந்து மூலையிலேருந்து சிருஷ்டிக்க வேண்டிய விதைகள்லாம் வெளியில் வந்து விழுந்து இவ்வளவு பெரிய உலகம் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் கும்பகோணம் அப்படின்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது. அதைத்தான் குடந்தைன்னு சொல்கிறோம். திருக்குடந்தை. கும்பகோணத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். குடம் சாய்ந்து வித்துக்கள் வெளியே வந்து ஜெகத்தே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு ஒரு திருநாமம். சூரியனாலேயே பேர் பெற்ற ஊர். சூரியனுக்கு கர்வம் அதிகமாக போச்சான். கர்வத்தை அடக்கிறதுக்காக ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறார். பெருமாள் தன் வலக்கையில் இருக்கிற சக்கராயுதத்தை சொன்னார். வேகமாக சுற்றி சுழன்று கொண்டு சக்கராயுதம் வந்து இன்னைக்கு கும்பகோணத்தில் சக்கர தீர்த்தம்ங்கிற இடம் இருக்குது. சக்கர படித்துறை, முக்கியமான படித்துறை. அங்கு போய் உள்ளே புகுந்தார். அங்கிருந்து அந்த தீர்த்தமும் உருவாச்சு. இந்த தீர்த்தம் சூரியனுடைய தாபம். அவர் எல்லாரையும் எவ்வளவு தூரம் தகிச்சுன்னு இருக்கார். அந்த வெப்பத்தை எல்லாம் போக்கினார். அதே பெருமாள் சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார். சக்கரபாணி திருக்கோயில் முக்கிய திருக்கோவில். விஜயவல்லி நாயகியோடே கூட சக்கரபாணி பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். சுதர்சனவல்லி, விஜயவல்லி தாயார். விஜயவல்லி தான் தனிக்கோவில் நாச்சியார். அவசியம் யார் கும்பகோணத்துக்கு போனாலும் 3 க்ஷேத்திரங்களையும் சேவிக்கணும். சக்கரபாணி பெருமாள் தனியாக இருக்கார். அவர் வேற யாரும் இல்லை, சாரங்கபாணி பெருமாள் கையில் பிடிச்சிருக்கிற சக்கரமே தான் சக்கரபாணி பெருமாள். அவர் தான் சக்கரபாணி, இவர் தான் சாரங்கபாணி. பெருமான் வைகுந்தத்தில் பிராட்டியோடே பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனையோ அலுவல்கள்லாம் இருக்குது, வேலை இருக்குது. ஒரு சிலத்தை ஒவ்வொருத்தர் இடத்துல நாம் கொடுத்து வைப்போம். ஐஸ்வர்யம் வேணும்னாலும், ஆயுள் வேணும்னாலும், ஆரோக்கியம் வேணும்னாலும் சக்கரபாணியை பிரார்த்திக்கணும். சக்கரத்தாழ்வாரை கேட்டுண்டால் ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று நித்தியம் கொண்டாடுறோம் இல்லையோ. அந்த பெருமாளே சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார். சக்கரத்தின் அம்சமாகத்தான் திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே. திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார்களின் 4வது ஆழ்வார். அவருக்கும் இந்த கும்பகோண க்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப நெடுங்கின தொடர்பு. இந்த தட்சிண அயோத்தியான்னு சொல்கிறார்கள். அதனால தான் ராமசுவாமி பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். பெரிய திருக்கோலம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள கும்பகோணத்தில் ராமசாமி செவிச்சின்னா அமர்ந்திருப்பார். பக்கத்தில் சீதாதேவி நாச்சியார், 3 தம்பிகளும் கூட இருக்கார். பரதன் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார், சத்ருகன் இருக்கார். அதோட ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு கையில் புஸ்தகத்தை வச்சுண்டு ஒரு கையில் தம்புரா வச்சுண்டு வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று தானே பாடிண்டே இருக்கார். இப்போவும் ஹனுமானை பற்றி என்ன சொல்கிறோம்? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம்
தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி. எங்கெங்க ராமாயணம் பாடப்படுறதோ அங்கெல்லாம் கண்ணில் ஜலஞ்சலமாக கொட்ட தலையை கூப்பிண்டு கை கூப்பிண்டு கேட்டுட்டே இருப்பாராம். ராமாயணத்தில் அவளுக்கு அவ்வளவு ஆசை. தம்புரா மீட்டுண்டு வால்மீகி ராமாயண ஓலச்சுவடியோட இப்பவும் கும்பகோணத்தில் ஹனுமார் எழுந்துருள் இருக்கிறார். அங்கே மட்டும் ஒரு வித்தியாசம், எங்கேயும் ராமரை பார்க்கச்சே வில்லோட பார்த்துருக்கோம் இல்லையோ, இங்கே மட்டும் ராமர் தம் வில்ல பட்டாபிஷேகங்கிறதுக்காக இப்பவும் நானே தூக்கிட்டு இருக்கணுமான்னு தோணிடுத்தவர். எப்போ பார்த்தாலும் நான் தானே தூக்கிட்டு இருக்கேன், எனக்கே பட்டாபிஷேகம் பண்ணச்சே எனக்கு யாரும் வேலைக்காராலே கிடையாதா, எடுத்துக்க மாட்டீங்களான்னா லக்ஷ்மணன் வாங்கி விட்டார். ஆனால் அந்த ஊரில் மட்டும் லக்ஷ்மணன் 2 வில்லோடு இருப்பார். தான் ஒரு வில்லை பிடிச்சிட்டு இருக்கார், ராமனுடைய வில்லையும் பிடிச்சிட்டு இருக்கார். 2 வில்லோட லக்ஷ்மணன் எழுந்துருளி இருக்கிறார். சாரங்கபாணி தனி கோவில், ராமசுவாமி தனி கோவில். இந்த ராமனே தான் இப்போ சாரங்கபாணி பெருமாள். சாரங்கம்னா வில், வில்லை கையில் ஏந்திய பெருமான் ஆறாவமுதன்னு சொல்கிறோம். மூலமூர்த்தி ஆறாவமுதன், உற்சவமூர்த்தி சாரங்கபாணி பெருமாள். இந்த சரித்திரம் என்னான்னு இப்போ பார்ப்போம். ஆச்சரியமான புஷ்கரணி, ஹேம புஷ்கரணி, கோமளவல்லி தாயார், சாரங்கபாணி பெருமாள். இவர் எப்போது எங்கிருந்து இங்கே வந்து சேர்ந்தார் தெரியுமோ? அது ஒரு சுவையான சரித்திரம். நம்ம எல்லாருக்கும் வெங்கடேச பெருமாள் சரித்திரம் தெரியுமோ இல்லையோ? அதாவது பிருகுமுனிவர் போனார், பெருமாளுடைய திருமார்பலையே காலால் உதச்சுட்டார். அதனால நாச்சியாருக்கு ஒரே கோபம். அவள் தன்னிடத்தில் இருக்காம திருமார்பலேருந்து விலகி எங்கோ போய் கோல்ஹாப்பூர் அப்படிங்கிற இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாள்னு பார்த்தோம். இதுக்கு நடுவில் பெருமாள் தாயாரோட சேரணுங்கிறதுக்காக திருமலையில் வந்து பிறந்து தபஸ் பண்ணியிருந்தார். அப்போ தான் ஒரு புத்துக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். மாடு கண்ணுக்குட்டி தினமும் வந்து பாலை கொட்டெடுத்து ஆகாசராஜனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். இந்த சரித்திரம்னா உங்களுக்கு நன்னா தெரியும். ஸ்ரீனிவாச கல்யாணம், வெங்கடேச மகாத்மியன் சரித்திரம். அப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுது. அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி தாயாருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கோவித்து கொண்டு கோல்ஹாப்பூர்லேருந்து மகாலட்சுமி விட்டேனா பாரு, இந்த பெருமாளை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்தாள். அவள் வராருங்கிறத தெரிஞ்சு ஸ்ரீனிவாச பெருமாள் பிடித்தார் ஓட்டம். இவளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது, அவளை நீங்கினோம், அவளுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவள்கிட்டேருந்து தப்பி போம் ஓடி வந்தவர் வடக்கேந்து, இது நடந்துட்டு இருக்கிறது திருமலையில். இப்போ திருமலையிலேருந்து கிடுகிடுன்னு தெற்கு நோக்கி வந்தவர் கும்பகோணத்துக்கு வந்துட்டார். வந்தவர் கீழே ஒரு நிலவரை ஆட்டம் போய் புகுந்து விட்டார். இப்பவும் சாரங்கபாணி கோவிலுக்குள் பாத்தாள ஸ்ரீனிவாசர் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். இது ஒரு சரித்திரம். இப்போ மற்றொரு சரித்திரம். நீங்கள் அந்த பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தை சேவிச்சீங்கன்னா அது ஒரு தேர்னுடைய அமைப்பாட்டமே இருக்கும். இந்த பக்கம் சக்கரம் இருக்கும், இந்த பக்கம் சக்கரம் இருக்கும். 2 வாசல் இருக்கு, தட்சிணாயன உத்தராயண வாசல். அந்த 2 வாசல் கீழே ஒரு இடத்துல சொன்னோம் இல்லையோ, உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். தை மாசத்துலேருந்து இந்த வாசல் வழியாக போகணும், அதே மாதிரி ஆடி மாசத்துலேருந்து மற்றொரு வாசல் வழியாக போகணும். இந்த 2மே இங்கே இருக்குது. கோமளவல்லி தாயாருடைய தனி கோவில் நாச்சியார் சன்னதி. ஹேம மகரிஷி, ஏற்கனவே பிருகு மகரிஷின்னு சொன்னேன். அந்த பிருகுதான் ஹேம மகரிஷியாக திரும்ப அவதரித்தார். அவருக்கு ஒரு ஆசை, பெருமானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாச்சியார் பிறக்கணும், எம் பெண்ணாக பிறந்து பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால நாச்சியார் கும்பகோணத்துக்கு ஓடி வந்தவள் பெருமாள் உள்ளே போய் மறைஞ்சுனுட்டார், தப்பிச்சுனுட்டார்ன உடனே நாம் இங்கிருந்து தவம் புரிந்து பெருமானை அடைவோம், பிருகு மகரிஷிக்கு புதல்வியாக பிறப்போம் என்று நினைத்து ஹேம மகரிஷி, அவர் தான் இப்போ ஹேம மகரிஷியாக இருக்கார். ஹேமனா பொன் ஸ்வரணம், பொற்றாமரை குளம். ஹேம புஷ்கரணி தான் அந்த ஊர் புஷ்கரணியே. அந்த புஷ்கரணியிலேயே தோன்றி ஹேம மகரிஷிக்கு புதல்வியாக வளர்ந்து வந்தார். தை மாசம் மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை மகர சங்கரமணம்னு சொல்லுவோம் இல்லையோ, அன்னைக்கு பெருமாள் அவளை வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். கல்யாணத்துக்காக தேரோட வந்தார். அந்த தேராவே தான் இன்னைக்கு அந்த கோவில் கர்ப்பகிரகமே இருக்கு. சக்கரம் 2 பக்கம் இருக்குன்னு சொன்னேனே, அதனால தேர் சக்கரத்தோட கர்ப்பகிரகத்தில் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். அந்த இடத்துக்கு அவர் வந்தது ஆச்சரிய சரித்திரம். இப்போ ஸ்ரீரங்கம்னா பிரணவாகார விமானம்னு பார்த்தோம். இந்தூர் விமானத்துக்கு வைதீக விமானம்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். இதோ சாரங்கபாணி பெருமாளை செவிச்சுட்டோம்னால் காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். 7 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடியிருக்கார். முதலாழ்வார்கள் 3 பாடினார். திருமணிசி ஆழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் ஆகிய அனைவரும். அதை நம்மாழ்வார் பாடினது, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீராறு சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு போசலம். ரொம்ப அழகான சயன திருக்கோலம். இந்த சயனம் ஒரு சிறப்பான சயனம். மூலமூர்த்தி சயன திருக்கோலத்தில் இருக்கார்.
உற்சவமூர்த்தி சாரங்கபாணி நின்ன திருக்கோலம். இந்த சயனம் உத்தியோக சயனம். உத்தியோக சயனம்னா வேலை செய்யறதுக்கு எழுந்திருக்கிற சயனம். நம்ம படுத்துனுட்டோம்னா எழுந்திருக்கும் போது ஒரு பாதி எழுந்த நிலை இருக்கும் பாருங்க, அது போலத்தான் இந்த பெருமாள் இருக்கார். எதுக்கு இந்த அர்த்த சயனம், உத்தான சயனம், உத்தியோக சயனம்? காரணம் இருக்கு. திருமழிசை ஆழ்வார் இந்த கோலுக்கு வந்தார். இந்த பெருமாளுக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் நெருங்கின தொடர்பு. ஒரு சிறப்பு பாருங்க, எல்லா பெருமாளுக்கும் பிரான் பிரான்னு பேர் இருக்கும், ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்ங்கிற பேர் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் மட்டும் ஆறாவமுத பிரான்னு பேர் இல்லை, திருமழிசை ஆழ்வார்னு பேர் இல்லை, திருமழிசை பிரான்னு பேர். பெருமாள்கிட்ட இருக்கிற பாதி பேர் ஆழ்வார்கிட்ட வந்துடுச்சு. ஆனால் ஆறாவமுத ஆழ்வார்னு பேர். பெருமாள் ஆறாவமுதனும் இல்லையோ, ஆழ்வார்கிட்ட இருந்த ஆழ்வார்ங்கிற பேர் அவர்கிட்ட படுத்து. திருமழிசை ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்தார், பெருமாளை சேவிக்கிறதுக்கு போயிருக்கார். பெருமாள் எப்பவும் போல சயனிச்சிருந்தார். ஆழ்வாருக்கு கோபம் வந்துடுச்சு. எதுக்காக எப்படி சயனித்து கொண்டிருக்கிறாய்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ கடந்த கால்வரை காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. எதுக்காக? ராமனா நடந்ததுனாலே ரொம்ப அயற்சியா, அதனால படுத்துனுட்டியா? திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளந்தியே, அதனால படுத்துனுட்டியா? வராகப் பெருமானாக பூமாதேவி உத்தரணம் பண்ணியே, அதனால படுத்துனுட்டியா? எதனாலே? கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. நான் இப்போ வந்திருக்கேன், எழுந்திருந்து பேசுனார். சரிப்போ பெரியாழ்வார் வந்திருக்கார், எழுந்திருப்போம் அப்படின்னு பெருமாள் பாதி எழுந்திருந்தார். இந்த ஒண்ணுமில்லாதவன் சொன்னேங்கிறதுக்காகவா எழுந்துட்டேன்? இதை நான் கேள்வியப்பட்டதில்லை. நான் ஒரு நீச்சன், தாழ்ந்தவன். என்னமோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன்னா அதுக்குன்னு நீ எழுந்திருக்கணுமா? போரும் போரும், நீ இருந்தபடியே இருந்தார். இப்போ பெருமாள் கேட்டார், எழுந்திருக்கட்டுமா படுத்துக்கட்டுமா? படுத்துண்டா எழுந்திருங்கிறீர், எழுந்திருந்தா அப்படியே இருங்கிறீர், இந்த ரெண்டுல எது பண்ணணும்னா? ஆழ்வார் பார்த்தார், இந்த பாதி எழுந்த நிலையில இருக்கிறது புதுசா இருக்கு, நன்னா இருக்கு, இப்படியே இருந்துட்டார். அதனாலதான் அந்த கோவில்ல பாதி எழுந்த நிலையிலேயே இன்னைக்கு இருக்கார். உத்தான சயனம், உத்தியோக சயனம், அர்த்த சயனம் என்ன ஆறாவதனை பத்தி கொண்டாடி கூறுகிறோம். பொற்றாமரை குளத்திலே திருமழிசை ஆழ்வார் பல பல பிரபந்தங்களை இட்டு, அதிலிருந்து ரெண்டே பிரபந்தம், நான்முகன் திருவந்தாதி, அதே போல திருச்சந்த விருத்தம், இந்த ரெண்டு தான் திருமழிசை ஆழ்வாராலே பாடப்பட்டது. திருக்குடந்தைக்கு பெருமையே திருமங்கியாழ்வாருடைய 6 திவ்ய பிரபந்தத்திலும் இடம்பெற்றதுன்னு பெருமை. இன்னொரு பெருமை இந்த பெருமாளுக்கு உண்டு. அர்ச்சனை பண்றா பாருங்க, கோவிலுக்கு போறச்ச புஷ்பார்ச்சனை பண்றாளோ இல்லையோ, அப்போ ஒரு நாமம் வரும், நாமாவளி 108 நாமம் சொல்லுவாளே, அதுல திராவிட ஸ்ருதி தர்சகாய நமஹா, தமிழ் வேதத்தை காட்டி கொடுத்தவர் வாழியே. தமிழ் வேதம்ங்கிறது 4000 பிரபந்தம் வச்சே. இந்த 4000த்துல தானே 108 திவ்யதேசங்களும் பாடப்பட்டிருக்கு. இந்த 4000ம் பாடி முடித்த பிற்பாடு ஆழ்வார்கள் மறைந்து விட்டனர். 4000 பாட்டும் உலகத்துல நடையாடவே இல்லை, நின்று போச்சு. அதுக்கப்புறம் 602 சீவையிட்டவர்கள் இந்த பெருமாளை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கிற இந்த 10 பாசுரம், என்னான் செய்கேன் ஆரே கழகன் என்னையன் செய்கின்னாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே சலக்கானேங்கிற பாசம், 10 பாசரங்கள். இதை கொண்டு போய் நாதமுனிகள்ங்கிற இடத்துல சொல்றா. அப்ப 4000மே இல்லை, இந்த 10 பாட்டுன்னு தான் இருந்திருக்கு. இந்த 10 பாட்டை அவர்கிட்ட போய் சொல்ல உடனே நாதமுனிகள் பாடி பாடி பார்க்கிறார். இது 1010ன்னு வருதே. உடலை அன்பின் பேச்சு முலையூடு அவள உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலில் மறிய சொன்ன 1010 மணல தீரவல்லார் காமர்மானை நோக்கியற்கே 1000 பாடல்களில் 10ன்னு வந்தது. அவருக்கு உடனே தோணித்து, 10தானே இவா பாடுறா, பாக்கி 990 எங்கேன்னு கேட்டார். கடைசி பாட்டிலே பாடினது யாரு, ஊர் என்ன, பேர் என்ன, பல என்ன வெப்பாளோ இல்லையோ, அதை போல இந்த கடைசி பாட்டில் இது 1010ன்னு வந்தது. அப்ப எங்கேனால் பாட்டை சொல்லி சொல்லி பார்த்தார். குருகூர் சடகோபன் குருகூர் சடகோபன் வந்தது. ஓஹோ, அப்ப குருகூர்னு ஒரு ஊர் இருக்கு.